அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள், அதாவது ஒவ்வொரு கிரகங்கள், அதாவது மாத கிரகங்கள் ஆகட்டும், வருட கிரகங்கள் ஆகட்டும், இந்த மாதத்துல எந்த மாதிரியான ஒரு அடைவுகளை பெற்றிருக்கு, அதனால ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த மாதத்துல கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய மிதுன ராசியில, அதாவது காலபுருஷனுக்கு மிதுன ராசியில குரு பகவான், அடுத்து கடக ராசியில சுக்கிரன் பகவான், சிம்ம ராசியில சூரியன் புதன் கேது, கன்னி ராசியில செவ்வாய் பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட தான் இருக்கிறாரு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமாகவே. இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள், மாத கிரகங்களான சூரியன் புதன் சுக்கிரன், இந்த 3 கிரகங்களும் எந்த அளவுக்கு பயிற்சி ஆக போகுது அப்படின்னு பார்க்கும்போது 14ஆம் தேதி 9வது, அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி உங்களுக்கு செவ்வாய் ஆகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 15ஆம் தேதி சுக்கிரனும் புதனும் பயிற்சி ஆகிறார். அடுத்து 17ஆம் தேதி சூரியனாகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய மாத கிரகங்களின் கோச்சார பெயர்ச்சிகள். இந்த பத்தி நம்ம இந்த பதிவுல தெளிவா டீடைல்டா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். இந்த ராசியில சந்திரன் உச்சம் பெறுகிறார். இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். 2 கிரகங்களுமே பாத்தீங்கன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் தான். சந்திரன் ஆகப்பட்டவர் இந்த ராசியில உச்சம் பெறும்போது இவர்களினுடைய மனநிலை எப்போதுமே ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு மனநிலையாக தான் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டா யோசிப்பாங்க. எல்லாரையும் விட ஒரு தனித்துவமாக யோசிக்கக்கூடிய ஒரு அன்பர்கள்னா அது ரிஷப ராசி அன்பர்கள் தான். இந்த ராசியில சுக்கிரன் ஆட்சி பெறதுனால இவர்கள் மற்றவர்கள் முன்னாடி ரொம்ப நளினமாக இருப்பாங்க. ரொம்ப பொலைட்டான ஸ்பீச். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல கல்யாணம் ஆகி போறாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலியவே ரொம்ப அழகாக மாற்றக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். இவர்கள் போகிற இடம் அப்படியே லக்ஷ்மி கடாட்சம்ன்றது அந்த இடத்துல மிக பெரிய அளவுக்கு இருக்கும். இது நாள் வரைக்கும் அந்த குடும்பம் எந்த விதமான ஒரு நன்மையுமே பெறாமல் இருக்கும்போது இந்த ரிஷபராசி அன்பர்கள் அந்த இடத்திற்கு திருமணமாகி போறாங்க அப்படின்னாலே எல்லா நன்மைகளும் இவர்களோடையே போகும். அதே மாதிரி இங்க பிறந்த இடத்துல இருந்து இவர்கள் வெளியேறுகிறார்கள் அப்படின்னா எதையோ ஒரு பெரிய செல்வத்தையே இழந்த மாதிரி, ஒரு பெரிய ஒரு உறவையே இழந்த மாதிரி இந்த குடும்பத்தார்கள் மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கிறதுக்கு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். அப்படிப்பட்ட ஒரு தனித்துவம் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம். அந்த தனஸ்தானம்னு சொல்லும் போது இவர்கள் கையில எப்போதுமே பணப்புழக்கம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அந்த பணப்புழக்கம் இல்லை அப்படின்ற பட்சத்துல இவர்கள் மன விரக்திலாம் ஆகவே மாட்டாங்க. அதை சம்பாதிப்பது எப்படி, அதை நிரந்தரமாக்குவது எப்படி, நம்ம கையில எந்த நேரத்துல அந்த பணம் காலியா போச்சு அப்படின்றதுலாம் அதை பற்றியே ஆய்வு செய்து அதை எப்படி நம்ம நிரந்தரமாக்குவது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வருமானத்தை இழக்காமல் தக்க வைத்துக் கொள்வதற்கு எல்லா முயற்சிகளையுமே எடுப்பாங்க. இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய மாணவ பருவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா எல்லா இடத்துலயுமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா அவர்களுடைய பள்ளி வாழ்க்கையிலிருந்து கல்லூரி வாழ்க்கை, இப்படி இந்த ஒவ்வொரு ஸ்டேஜும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு உயர்ந்த இடத்தை அடையக்கூடியவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள் தான். இவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட் வேற எந்த இடத்துலயுமே இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நளினம், ஒரு நல்ல ஒரு பேச்சு, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த ஒரு படைப்பாளியா இருப்பாங்க. நிறைய
ரிஷபராசி என்பர்கள் மீடியா துறையில இருப்பாங்க. ஒரு ஆக்டிங் தொழில் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னா இவர்கள் நல்ல அதில் ஒரு கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. கலை நயம்ன்றது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த ரிஷப ராசியில பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள், ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள், மிருகஷீரிடம் இந்த 3 நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியது இந்த ரிஷப ராசி. இந்த காலகட்டம், இந்த செப்டம்பர் மாதம் இந்த ராசி அன்பர்கள், இந்த ரிஷப ராசி அன்பர்கள் மிக பெரிய அளவுக்கு உங்களுடைய இடம் மாற்றத்தை அமைவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராசியில சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு, சந்திரன் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு, சூரியன் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு, அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய். இந்த 4 கிரகங்களும் சம்பந்தப்படும் போது இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான ஒரு இடமாற்றத்தை, அந்த இடமாற்றம் மூலமாக உங்களுடைய வருமான வளர்ச்சி அப்படின்றது மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தை விட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது, அதே சமயத்துல அந்த பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம், சொந்தமாக தொழில் அமைக்கக்கூடிய ஒரு நேரம், இந்த மாதிரியாக எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை இரட்டிப்பு ஒரு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் உங்களுடைய இந்த ரிஷபராசி என்பர்களினுடைய தொழிலாகப்பட்டது பல மடங்கு நன்மைகளை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். ஒரு சின்ன வயசுலயே நீங்க உங்களுடைய சொந்த ஊரை விட்டு நீங்க வெளியூருக்கு போயிருப்பீங்க. அங்க நல்ல தொழில் செஞ்சு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நீங்க சந்திச்சிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்க இங்க வந்து உங்களுடைய சொந்த ஊருக்கு வந்து அதனுடைய வளர்ச்சியை நம்ம இங்கேயும் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். அதற்கு உண்டான எல்லா ஒரு அமைப்புகளையும் பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் மிக அருமையான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் உங்களுடைய உயர்கல்வி சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு உயர்கல்வி படிச்சுதான் அந்த ப்ரமோஷனை வாங்கணும் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக அந்த உயர்கல்வியில நல்ல ஒரு சக்சஸ் ரேட்ன்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் பின்னடைவை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். காதல் போன்ற விஷயத்துல கொஞ்சம் தோல்விகள் இதெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல பயிற்சியாகி இருக்கிறார். 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு இங்க 4ஆம் இடத்துல அந்த கேதுவோடு சேர்ந்து இருக்கும் போது காதல் போன்ற விவகாரங்கள்ல சில தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், திருமணம் வரைக்கும் வந்து அந்த காதலாகப்பட்டது கடைசி ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த செப்டம்பர் மாதம். மற்ற இடத்துல எல்லாத்துலயுமே நல்ல வளர்ச்சியை சந்தித்த இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காதல் மட்டும் இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத ஒரு மன வலியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் வெளிநாடு வெளியூர்ல இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்கள் மிக பெரிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரம். இந்த ராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் அரசாங்க உத்தியோகத்துல நல்ல ஒரு இடமாற்றம், அந்த இடமாற்றம் மூலமாக உங்களுடைய பொருளாதார வளர்ச்சின்றது அதிகரிக்கும். சின்னதா ஒரு பிடி மாஸ்டரா இருந்த அரசாங்க பள்ளியில நீங்க ஒரு பிடி மாஸ்டராவோ இல்ல வேற ஏதாவது ஒரு சப்ஸ்டிடியூட் டீச்சராகவோ இருந்த நபர்கள் எல்லாருமே இப்போ மெயின் சப்ஜெக்டுக்கு நீங்க ஒரு ஆசிரியராக போகிறதுக்கு உண்டான ஒரு ப்ரமோஷன், இந்த மாதிரியாக ஒரு சின்ன லெவல்ல இருந்த ஒரு உத்தியோகமாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு நிரந்தர உத்தியோகம் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் நிறைய ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. வேலையில நிரந்தர வேலை இல்லாத ஒரு நேரமாக இருந்துட்டு இருக்குது. அது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கடனுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த கடனாகப்பட்டது ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை நீங்க நிவர்த்தி செய்வதற்கு உண்டான திரும்பியும் ஒரு இந்த கடன் அடைக்கிறதுக்கு வேற கடன் வாங்கி செய்யணும் அப்படின்ற மாதிரியாக அந்த மாதிரியான ஒரு பொறுப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நான் மேல சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு முழுவதுமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்.
உங்களுக்கு கெடுதலான தசாபுத்தி இருந்தது அப்படின்னா கடனால ஏற்படக்கூடிய சில தொந்தரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து அந்த 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த செவ்வாயினால மனைவி கணவர் மூலமாக ஏதாவது ஒரு பிரிவினைகள் உங்களுக்கு கெடுதலான தசாபுத்தி கடுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு ராகு தசை புதன் புத்தி இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய தசை சுக்கிர புத்தி இருக்கு. இந்த மாதிரியான தசாபுத்தி காலங்கள்ல உங்களுக்கு கடுமையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மாதிரியான விவரங்களை தெரிஞ்சுக்கணும் நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.